நேற்று நைட்டு வந்துட்டு பார்வதி வந்து இந்த குரூப் கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதாவது கனி, இவங்க எஃப்ஜே, சபரி, ரம்யா இவங்க எல்லாரும் உட்காந்து பேசியிருக்காங்க. அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க, ஒரு கப் பால் தானே, நம்ம கூட எப்போயோ நைட்லாம் எடுத்து குடிச்சிருக்கோம், எனக்கு ஞாபகம் இருக்குது, என்றைக்கு டேலாம் ஞாபகம் இல்லை, ஆனால் நம்ம 3 பேர் போட்டு குடிச்சிருக்கோம். ஸோ கொஞ்சோண்டு பால் நிறைய இருக்குது, 2 லிட்டரா 3 பேக்கெட் அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க, ஒரு கணக்கு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவ்வளோ இருக்குது, அதை வந்து கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்துட்டு இப்போ கனி சொல்கிறாங்க, எனக்கு அப்படி நான் யாரோட கணக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, நான் கேட்டப்போ எனக்கு கிடச்சிருக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரம்யா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதாவது இப்போ 1/2 கிளாஸ் பால் கொடுத்தா நானே வந்து கேட்பேன்னு, அது வந்து சொன்னாங்களா சொல்லலையாங்கிறது எனக்கு தெரியல, நீங்கள் யாராச்சும் லைவில் பார்த்துருந்தா அதை அப்டேட் பண்ணுங்கள். அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்வதி வந்து அதை போய் அங்கே போய் சொல்கிறாங்க. யார்கிட்டனா திவ்யா கிட்டேயும் இப்போ சாண்ட்ரா கிட்டேயும் சொல்கிறாங்க. திவ்யா சொல்கிறாங்க, நான் யார் கேட்டாலும் கொடுத்துருக்கேன், நான் எப்போ டீ போட்டாலும் ரம்யாவுக்கும் கனியக்காவுக்கும் கொடுத்துருக்கேன், அவங்க இல்லைன்னு சொல்கிறதா என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக திவ்யா வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காங்க, அதை நானே பார்த்துருக்கேன். ஆனால் திவ்யாவுக்கு ஏன் அப்படி ஒரு அவங்க யாருக்கிட்டேயுமே வந்து மோசமாக தான் சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வருது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியல. யார் எந்த ஃபுட்டு கேட்டாலும் அவங்க வந்து எப்போவுமே வந்து மடிக்காமல், கோவப்படாமல், சலிச்சுக்காமல் தான் சமைச்சு கொடுத்துருக்காங்க. அதை வந்து திவ்யா சொல்கிறாங்க, எப்போவுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வரும்போது கூட உடனே இப்போ சபரி சொல்கிறாரு இந்த மாதிரி, ஏய் கனி உனக்கு டீ ஷேர் பண்ணுன்னு சொன்னால் இப்போ கூட அவள் சொன்னா அப்படின்னோடனே இப்போ திவ்யா சொல்கிறாங்க, நீ வேணால் கூப்பிட்டு கேட்டுப்பாரு, கனி எங்கள் கூப்பிட்டு வச்சே பேச, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வரும்போது கன்ஃபெஷன் ரூம்லேருந்து வரும்போது அவங்க 2 பேரும் குடிச்சிட்டு இருந்தாங்க, அப்போ வா நம்ம சிப் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க, அப்போ எனக்குன்னு கொடுக்கணும், எனக்குன்னு போட்டு வைக்கணும்னு அவங்களுக்கு தோணலையேன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா சபரி இல்லை, அதுக்கப்புறமா பார்வதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ரம்யா சொன்னானோடனே திவ்யா சொல்கிறாங்க, நான் போய் ரம்யாவை இப்போ கூப்பிட்டு கேட்க போகிறேன், நீ எப்படி அப்படி சொல்லலாம், 1/2 கப் எடுத்தால் நானே வந்து கேள்வி கேட்பேன், நீ சொன்னதை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்வதி வந்து பயந்துட்டாங்க, ஐயோ இல்லை கேட்காத, ஒரு நாலேஜுக்காக தான் நான் அங்கே என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு நீங்கள் வந்து சொல்கிறேன், இந்த மற்றபடி நீ அங்கே போய் கிராஸ் கொஸ்டின்லாம் பண்ணாத, நீ எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்வதி சொல்கிறது மாதிரி ரம்யா உண்மையிலேயே 1/2 கப் திவ்யாவுக்கு கொடுத்தா நான் கேட்பேன்னு சொன்னாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.